எங்களுக்கு வந்து பிரச்சனைகள் வந்து பாண்டிச்சேரியில் எக்ஸர்வீஸ்மெனுக்கு எவ்வளோ இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷமாக தீராத பிரச்சனைகள் எல்லாம் இது வரைக்கும் ஒன்றுமே செய்யலை அவங்க. பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழை விதை தாய்மார்களுக்கு வந்து வீடு இல்லாதவங்க, நிலம் இல்லாதவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து இலவச மனைப்பட்டா தரேன்னு சொல்லி முதலமைச்சர் வந்து ரொம்ப வாக்குறுதியெல்லாம் கொடுத்தாரு, செய்கிறேன்னு சொன்னார். கிட்டத்தட்ட 30 வருஷமாக அதை சொல்லி 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 கடைசி வரைக்கும் அவரால் செய்ய முடியல. ஆனால் அங்கொன்று இங்கொன்றுமா ஒவ்வொரு தொகுதியிலையும் அந்தந்த எம்எல்ஏகளுக்கு வந்து சிஎம்ஐ கூப்பிட்டு வச்சு இலவச மனைப்பட்டா கொடுத்துட்டு தான் இருக்காங்க. நாங்கள் போய் கேட்கும்போது தரேன்னு சொன்னவங்க இது வரைக்கும் தரல. அதில் எங்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றம். எங்களுடைய முன்னாள் இராணுவ வீரர்கள் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ரெக்ரூட்மெண்ட் ஆகும்போது அவங்களுக்கு வந்து இடஒதுக்கீடு அடிப்படையில் கொடுக்குறாங்க. 15 வருஷம் 20 வருஷம் சர்வீஸ் பண்ணிட்டு வந்தவங்களை நார்மலாக பிசியோடைய சேர்த்து அவங்களுக்கும் அந்த ட்ரைனிங்கை தான் கொடுக்குறாங்க. அந்த பிசிஎல்லாம் வந்து 15 வருஷம் ஆச்சுன்னா அவங்க வந்து ஏட்டா போகிறாங்க, அதுக்கப்புறம் எஸ்ஐயா போய் ரிட்டையர் ஆவாங்க. ஆனால் எக்ஸர்வீஸ்மென் வந்து 20 வருஷம் அங்கே முடிச்சுட்டு வந்து இங்கே ஒரு 10 வருஷம் தான் வேலை செய்ய முடியும். ஏன்னா அதுக்கப்புறம் 30 வருஷம் ஆகிடும். அவர் கடைசி வரைக்கும் பிசியாகவே இருந்து வெளியே போகிறாரு. அதுக்காக அவங்களுக்கு நாங்கள் என்ன கோரிக்கை கொடுத்தோம், நீங்கள் வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணி ஒரு 3 வருஷம் ஆனவுடனே அவங்கள டைம் ஸ்கேல் ப்ரமோஷனில் ஏட்டா ப்ரமோஷன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம். எல்லா ஆண்டு விழாவிலையும் எல்லா மந்திரிகளும் அதை வாக்குறுதி கொடுத்தாங்க. சிஎம்ஏ எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தாரு, அடுத்த தடவை நாங்கள் கண்டிப்பாக செய்கிறோம் அப்படி இப்படின்னு. கடைசியாக போன வருஷம் நடந்த இதில் வந்து நாங்கள் வந்து ஓப்பனாகவே நாங்கள் பேசினோம். இத்தனை வருஷமாக நாங்கள் கொடுத்து நீங்கள் எதுவுமே செய்யலை, இதுதான் உங்கள்கிட்ட கொடுக்குற கடைசி கோரிக்கை. இதை நீங்கள் செய்யலைன்னா அடுத்த வருஷத்துலேருந்து உங்களை நாங்கள் கூப்பிட்டு செய்கிற மாதிரியே இல்லைன்னு நாங்கள் சொன்னோம். ஆனால் சட்டசபை நடந்தது, இவங்களும் போனாங்க. ஆனால் எங்கள் கோரிக்கையை பற்றி யாரும் எதுவும் பேசலை, எந்த எம்எல்ஏவும் பேசலை. அதனால் நாங்கள் மனம் வெக்ஸ் ஆகி அதை விட்டுட்டோம், இனிமேல் பேச வேணான்னு சொல்லி. ஏன்னா எதுக்குமே எங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. ஆனால் ஒரு ப்ரியாரிட்டி வைஸில் இதெல்லாம் செஞ்சு ஆகணும். இப்போ வந்து கிட்டத்தட்ட 20-25 வருஷமாக பாண்டிச்சேரியில் எக்ஸர்வீஸ்மெனுக்குன்னு தனிப்பட்ட முறையில் எதுவுமே செய்யலை. அதாவது குறிப்பிட்ட ஒரு கேட்டகரிக்கு தான் செய்கிறாங்களே தவிர எக்ஸர்வீஸ்மென் கம்யூனிட்டிக்கு அவங்க எதுவுமே செய்யலை. வருஷம் இந்த கொடிநாள் நிதியிலிருந்து இந்த 60 வயசுக்கு மேலான எக்ஸர்வீஸ்மெனுக்கெல்லாம் தீபாவளி சமயத்தில் ஒரு இன்சென்டிவ் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க, பண்டிகை கால உதவித்தொகைன்னு சொல்லி ஒரு 5000 ரூபா கொடுப்பாங்க. இந்த வருஷம் கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 80 பேருக்கு வரைக்கும் இது வரைக்கும் போடலை. தீபாவளிக்கு 5 நாளைக்கு முன்னால் மற்றவங்களுக்கு போட்டாங்க, ஒரு 80 பேருக்கு இன்னும் போடலை. இப்போ தீபாவளி முடிஞ்சிருச்சு, கிறிஸ்மஸ் வரப்போகுது, நியூ இயர் வரப்போகுது, பொங்கல் வரப்போகுது, இது வரைக்கும் போடலை. எலெக்ஷனில் எங்களுடைய துறைக்கு முன்னாள் இராணுவ வீரர்கள் நலத்துறை வந்து எங்கள் மேலே கான்சன்ட்ரேட் பண்ணலைன்னா எலெக்ஷனை நாங்கள் எப்படி கான்சன்ட்ரேட் பண்ணணும்னு நாங்கள் ஒரு முடிவு எடுப்போம். நன்றி.